Hey guys, we are here at Cadbury World, Birmingham. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஷூட் பண்ண வீடியோ. எனக்கு இப்போ தான் இதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் பர்மிங்கம் போன்வில்ல இருக்க கேட்பரி வேர்ல்டுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 2 PM கிளம்பினோம். ஸோ என்னோட வீட்டிலேருந்து பர்மிங்கம் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கே இருக்க பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் நம்பர் 61 எடுத்து நாங்கள் போனோம். ஸோ பஸ் ரைடு வந்து ஒரு 25 minutes அண்ட் அங்கே ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து கேட்பரி வேர்ல்டுக்கு ஒரு 15 minutes நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் போகிற வழியில் எல்லாமே ரோட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனாக பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கேட்பரி வேர்ல்டில் 3:10 PM ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நாங்கள் அங்கே ஒரு 2:53 ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணி போனோம். அண்ட் பை த டைம் நாங்கள் அங்கே ரீச் ஆகும் போதே நிறைய க்யூ இருந்துச்சு. ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு Hey guys, we are here at Cadbury World, Birmingham. அண்ட் உள்ளே போகும்போது they'll give us freebies. ஒரு ஆளுக்கு 3 சாக்லேட் அந்த மாதிரி தருவாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஸ்டெக் ஜங்கிள். நாங்கள் இப்போ இது உள்ளே போக போகிறோம். This place is called the Cocoa Tree Forest. அந்த ஃபுல் ஏரியாவுமே ஒரு ஃபாரஸ்ட் ஜங்கிள் தீம்ல அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உள்ள அப்படியே போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு சைடுமே ஸ்க்ரீன்ஸ்ல வந்து குட்டி கேமிங் பிளேசஸ் மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே இந்த ட்ரீ பிளான்ட் பண்ணுறது எப்படி க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கேம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் வந்து கண்டினியூஸாக லைக் வாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைட்டில் வந்து இவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி லைக் முன்னாடி நடந்த ஒரு சில சீன்ஸ் மட்டும் அங்கே ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துலையும் வெயிட் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறாங்க அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். இங்க வந்து லண்டன்ல இருக்க சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மாதிரியே இங்க செட்டப் பண்ணிருக்காங்க. இட் லுக்ஸ் சோ நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஒரு ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் கேட்பரியை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே ஒரு ஆடியோ விஷுவல் மாதிரி அந்த இடத்துல போட்டு காட்டுவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஒரு ஷார்ட் மூவி மாதிரி இது. ஸோ இது முடிச்சிட்டதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் உள்ள போனோடனே அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ, இவ்வளோ நாள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க அண்ட் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒரு இன்சைட்ஸ் மாதிரி நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, அந்த விஷுவல்ஸ் கூட சேர்ந்து வந்து நம்மளுக்கும் 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த சாக்லேட்ஸை ஃபில்டர் பண்ணும்போது நம்ம உட்காந்துருக்க பெஞ்ச் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்கு. அண்ட் அங்கே சாக்லேட் கிரைண்ட் ஆகும்போது கொஞ்சம் பீசஸ் வந்து நம்ம மேலே வந்து விழுவும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஒரு 5D எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்டையராக இல்லை, பட் அப்போ. ஹாய் காய்ஸ், ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு கேட்பரி ப்ராடக்ட்டும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் காட்டுறாங்க. லைக் எக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃப்ளாட்டான சாக்லேட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சாக்லேட் பட்டன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அதில் வந்து சாக்லேட் பட்டன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ப்ளே பண்ண போகிறேன்.
ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம பே பண்ணால் லைக் இந்த மாதிரி ஷேப் சாக்லேட்ஸ் லைக் ஈஸ்டர் பன்னி அந்த மாதிரி ஃப்ராக் அந்த ஷேப்பில் இருக்க சாக்லேட்ஸ் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் மிஷின் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர். ஸோ வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணலை. விண்டோலேருந்து இதான் வியூ. ஸோ நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இந்த பப்பி அண்ட் இந்த பப்பி ஹவுஸ் எல்லாமே சாக்லேட்லயே மேக் பண்ணிருக்காங்க. சாக்லேட் பப்பி. அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் பார்ட் லைக் சாக்லேட் மேக்கிங் எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கான பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே உள்ளே போனோடனே இங்கே சில மிஷின்ஸ் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு எங்களோட சாக்லேட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கோம் கைஸ். இங்கே வந்து லிக்விட் சாக்லேட் பேஸ் கொடுத்துட்டு நம்மள வந்து ஒரு 2 டாப்பிங்ஸ் சூஸ் பண்ண சொல்றாங்க. அண்ட் வந்து இங்கே தான் அந்த டாப்பிங்ஸ் அண்ட் அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்கு. கேன் ஐ கெட் சாக்லேட் பட்டன்ஸ் அண்ட் மினி மார்ஷ்மெலோஸ்? தேங்க்யூ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்த குவான்டிட்டி பார்த்துட்டு என்ன இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதையே எங்களால் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அது லிட்டரலாக மெல்டட் சாக்லேட். அண்ட் நான் அதுக்கு மேலே மினி மார்ஷ்மெலோஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட் பட்டன்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருந்ததுனால பயங்கரமாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் அங்கே இருந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் வந்து சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஆனிவர்சரி அதுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி விஷ் பண்ணுறதுக்கான ஒரு சாக்லேட் பேஸ் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த கவுண்டர் வந்து மெயினாக கிட்ஸ்க்காக அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லி எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். That's how I know my chocolate's done. That's how I know my chocolate will be able to come out. அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட் பண்ண ஆக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கடாபுரா ரைட் தான் போனோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரைடு வந்து இந்த கேட்பரி சாக்லேட் வேர்ல்ட் தீமில் இருக்க ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ரைட் மாதிரி. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ரைட். ஸோ கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதில் போகலாம். ஸோ இதில் போகும்போது ஃப்ரண்ட்டில் 2 பேர் பின்னாடி 2 பேர். ஸோ டோட்டலாக 4 சீட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே வந்து கையில் வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. பிகாஸ் நம்ம போயிட்டே இருக்கும்போது நடுவில் சில பிளேசஸில் நிறுத்தி ஸ்க்ரீனில் வந்து நம்ம கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. லைக் அங்கே இருக்கிற சாக்லேட் அந்த பீன்ஸ் அப்புறம் அந்த மில்க் அதெல்லாம் வந்து எந்த டீம் கலெக்ட் பண்ணுறாங்க. லைக் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிற 2 பேர் ஒரு டீம் அண்ட் பின்னாடி உட்காந்துருக்க 2 பேர் ஒரு டீம். ஸோ நம்ம கிட்ட இருக்க கண்ட்ரோலர் வச்சு நம்ம இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணி அதில் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பட் நோ மேட்டர் இஃப் யூ வின் ஆர் லூஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரைட் எல்லாருக்குமே வந்து சாக்லேட் பட்டன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைடுமே ஃபன்னாக இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஓவரால் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வேர்ல்டுலேயே பெரிய கேட்பரி ஸ்டோர் எதுன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ஸ்டோர் தான். எஸ், இந்த ரைட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரில் நம்ம போயிட்டு இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. லைக் இந்தியா அண்ட் யூகேல மற்ற பிளேசஸில் நாங்கள் பார்க்காத மாதிரி நிறையா சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறையா சுவெனியர்ஸ் நிறைய கிஃப்ட் பேக்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரைட் அப்போ நம்மள ஒரு பிக்சர் கூட எடுப்பாங்க. அந்த பிக்சர் வேணும்னா நம்ம பே பண்ணி அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அண்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கேயே கேட்பரி கெஃபே இருக்கும். ஸோ அங்கே இந்த மாதிரி கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் அங்கே சாக்லேட் சாப்பிட்டதுனால எங்களுக்கு திரும்ப சாக்லேட் சாப்பிடணும்னு இல்லை. ஸோ அதனால நாங்கள் அங்கே போகலை. அண்ட் இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 பவுண்ட்ஸ். ஸோ எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 50 பவுண்ட்ஸ் ஆச்சு.
அண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட் ஆஃபர் வந்து நீங்கள் வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடே சீசனில் வந்து அவைல் பண்ண முடியாது. நாங்கள் வந்து டிசம்பர் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் அப்போ போனதுனால ஸ்டூடெண்ட் ஆஃபர் எங்களுக்கு அப்ளிகபிளாக இல்லை. ஸோ 25 pounds வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ரீசன்னால தான் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களை ஜாயின் பண்ணலை. நாங்களுமே ஒரு டைலமால தான் போனோம். பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து பயங்கர ஒர்த்துட்டாக தெரிஞ்சது. பிகாஸ் அங்கே நிறைய புது எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ரொம்ப ஃபன்னாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக ரன் ஆகிட்டு இருக்க கேட்பரி ஸ்டார்ட் ஆன இடம் வந்து இந்த போன்வில் பர்மிங்கமில் தான். ஸோ அந்த பிளேஸையும் போய் எங்களுக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு இங்கே ஒரு 5D ரைடு இருந்துச்சு. ஸோ அந்த ரைடுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அதுவுமே வந்து ஒரு கேட்பரி ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் போயிருந்ததுனால சாண்டா ஷோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய கிட்ஸ் தான் வந்து அந்த சாண்டா ஷோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் லிட்ரலாக 3 o'clock உள்ளே போனோம். நாங்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது டைம் 6 ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு சுத்தமாக டைம் போனதே தெரியல. அந்த 3 hours அவ்வளோ என்கேஜிங்காக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பர்மிங்கம்க்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video. Okay, bye.